ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 60,000 50,000த்தில் ஒரு மொபைல் ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்கன்னா, அவங்க பிராண்ட்லேயே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 30,000 35,000த்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் மொபைல் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 ஒரு மொபைல் பேசிக்காக லான்ச் பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் நாங்களும் மொபைல் கொடுக்குறோன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஐஃபோன் 16e. ஸோ பட்ஜெட் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 60,000 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. அது 128 ஜிபி வேரியண்ட்டு. 256 ஜிபி வேரியண்ட் எடுத்திங்கன்னா 70,000 இருக்குது. அதுவே 512 ஜிபி வேரியண்ட் எடுத்திங்கன்னா 90,000 இருக்குது. ஸோ எது எப்படியோ 60,000 தான் ஐஃபோனில் வந்து கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 2025. ஸோ கம்மியான பட்ஜெட்டு 60,000 அப்படிங்கிறது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் இந்த மொபைலை லைக் பண்ணுறீங்க? ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ஐஃபோன் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 60,000 கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் வராது. அதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன மொபைல் செலக்ட் பண்ணுவீங்க அப்படி